நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. வாய்மொழியாக வாபஸ் ஆகும், சின்னத்தை பார்த்து வாக்களிப்பாங்கல்ல. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு டெக்னிக்கல் எரர் தான். பாண்டிச்சேரியில சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இவங்க கேட்ட அளவுக்கு தொகுதியை கொடுக்கலங்க. கேட்ட அளவுக்கு தொகுதியை கொடுக்காதனால அண்ணன் திருமாவளவன் அவர்களே அறிவித்ததுதான் அங்க 3 தொகுதியில தனிச்சு நாங்க போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி. இது குறித்து பலரும் பல கேள்விகள் எழுப்பினாங்க. இது வாக்க பிரிக்கிறதுக்கு சமமாவாதா? இந்த இடத்துல பாஜக உள்ள வந்துடாதா? இது எப்படி சரியாக வரும்? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு பலரும் பல விதத்துல கேள்வி எழுப்பினாங்க. அதற்கெல்லாம் அண்ணன் வாய் திறந்து பதில் சொல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு சமரசம் ஆயிடுச்சு. கூட்டணி கூட்டு பேச்சுவார்த்தையில சமரசம் ஏற்பட்டு ஒரு தொகுதியில தான் நிக்கிறோம். நாங்க மீதி 2 தொகுதியில நிக்கல. அதுல என்ன ட்விஸ்ட்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணத வாபஸ் தேதி முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும்? வாபஸ் தேதி முடிஞ்சு போச்சு. நம்ம என்னடா பண்றதுன்னா, முதல்ல ஒரு கட்சி எங்க சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னது இங்க மட்டும்தான், பாண்டிச்சேரியில மட்டும்தான். தயவு செஞ்சு யாரும் விசிகாவுக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்க அந்த ஒரு தொகுதியில மட்டும் விசிகாவுக்கு ஓட்டு போடுங்க. மீதம் இருக்கிற 2 தொகுதிகள்ல யாரும் விசிகாவுக்கு ஓட்டு போடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியின் தலைவரே செய்தியை வெளியிடுவது உலகில் முதல் முறை நடக்கக்கூடியது. ஏன் சின்னத்துக்கு, பானை சின்னத்துக்கு யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு அண்ணன் திருமாவளவன் கேட்கிறார். இப்போ நின்னுட்டாங்க சுயேட்சையா. ஏன் நின்னாங்க? இவர்கள் தனக்கான பங்கை கொடுக்கல, என்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல. அதான் நான் தனிச்சு நின்று அந்த வாய்ப்பை நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொன்னா அதை சரியாக செஞ்சிருக்கணும். அண்ணன் உண்மையிலே சரியான மனநிலையில இருக்கிறாரா இல்ல குழப்ப மனநிலையில இருக்காரான்றது கேள்வியா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா அவருடைய ஸ்ட்ராட்டஜி பூரா தலைகீழா மாறிட்டு இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு முடிவை எடுக்கின்ற போது தெளிவா எடுக்கணும். அதை எடுத்து மாத்தி போட்டா அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் குறைஞ்சிரும். உண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் கிட்ட நாம ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். உண்மையிலே இவரை நீங்க நம்புறீங்களா? இன்னும் நம்புறீங்களா? இவர் 2001 காலகட்டத்துல, 2005 காலகட்டத்துல இருந்த அதே திருமாவளவன், திருமாவளவன் இன்னைக்கு தொல் திருமாவளவனாக மாறிய பிறகு இன்னும் அதே வீரியத்தோடு இருக்கிறாரா? தன்னுடைய தொண்டர்கள் வாழணும், நல்லா இருக்கணும், அதை பற்றி சிந்திக்கிறாரா? இல்ல கூட்டணி தான் முக்கியம்னு நினைக்கிறாராங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எந்த இடத்துலையும் கட்சிக்காரர்களையோ கட்சி தொண்டர்களையோ பெரிதாக சிந்திக்கல. கூட்டணி தர்மம் தான் முக்கியம். கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்றானோ, அவர்கள் எவ்வளவு கொடுக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேச்சை மாத்திக்குவோம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்குவோன்னு இன்னைக்கு மாறி போய் நிற்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. அண்ணன் கனவுல திமுக ஒரு லாரி மண்ணை அப்படியே எடுத்து கொட்டியிருக்கு. தொண்டர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் முன்ன மாதிரி இல்லை.